ஓகே, இது அவ்வளோதான். எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுவோம். எக்ஸசைஸ் நம்பர் 1.1. ரைட் டவுன் a pair of integers whose sum is -7. அதாவது பேர் ஆஃப் இன்டீஜர்ஸ், பேர்னா என்னது, 2 இருக்கணும். பேர்னாலே 2 தானே. சம் வந்து -7 கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ -7 தரணும்னா என்ன பண்ணலாம்? எப்போல்லாம் வந்து -7 தரணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது 5ம் 2ம் ஆட் பண்ணால் 7 கிடைக்குமா? 5 + 2 = 7. ஆனால் அவங்க கேட்குறது 7ஆ? -7 கேட்குறாங்க. அப்போ -7னா இங்கே என்ன பண்ணலாம்? இப்போ சப்போஸ் நான் எக்ஸாம்பிள் இந்த ப்ளஸ்ஸை தூக்கிட்டு அதில் மைனஸ் போடுறேன். அப்போ என்ன ஆயிரும்? 5 - 2 3 ஆயிரும். 3 வரும். -7 கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம்? எரேஸ் பண்ணிடலாம் அது நடுவில் இருக்கிறத. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் இப்போ ஒரு இதுக்கு ஏதோ ஒரு வேல்யூக்கு நான் வந்து மைனஸ் போட்டேன் அப்படின்னா ரெண்டுமே மைனஸாக மாறும். அப்போ நான் 2 வேல்யூக்கும் மைனஸாக போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ்ஸாக கிடைக்கும். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 + 2 7 வந்துருச்சு. -7 அப்படின்னா 5 கிரேட்டர் சிம்பிள் 5 கிரேட்டர் நம்பர் 5, அதுக்கு சிம்பிள் வந்து மைனஸ் இருக்குது. அப்போ -5 அதோட மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கோம். வந்துருச்சா? அப்படி இல்லையா? 10 -10 + 3 -10 + 3 என்னது? 10ல் 3 போச்சுன்னா 7. கிரேட்டர் சிம்பிள் என்ன? கிரேட்டர் வந்து என்னது? 10. அதோட சிம்பிள் என்ன? -7. இப்படியும் போடலாம். நம்மளுக்கு இஷ்டம் தான், நம்மளுக்கு எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பி. டிஃபரன்ஸ் இஸ் -10. டிஃபரன்ஸ்னா என்ன? சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு -10 கிடைக்கணும். இங்கே பாருங்க, ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு -10 கிடைக்கணும். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் தான் பண்ணியிருக்கோம். இது ப்ராக்கெட்டில் இருக்கா, இது ப்ராக்கெட்டில் இருக்கா, இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் தான் பண்ணியிருக்கோம். இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இது -10 -10 + 3 இதையும் ப்ளஸ் தான் பண்ணியிருக்கோம். இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் மைனஸ் ஏதோ ஒரு நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்மளுக்கு -10 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 10ன்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். 10 -20. 10 - 20 என்ன? -10 தானே. ஏன்னா 20 தானே கிரேட்டர் சிம்பிள் என்னது? மைனஸ் தான் இருக்குது. அப்போ -10. அப்படி இல்லையா? வேற மாதிரி எடுத்துக்கலாமா? வேற மாதிரி என்ன எடுத்துக்கலாம்? சரி, -30 -30 மைனஸ் ஆஃப் -30 மைனஸ் ஆஃப் 20 எடுத்துக்கலாமா? -30 மைனஸ் ஆஃப் 20 அப்படின்னா இப்போ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக மாறிச்சுன்னா 50ஆக மாறிடும். ஸோ அதனால் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு மைனஸ் எடுத்துப்போம். -20 எடுத்துப்போம். மைனஸ் ஆஃப் -20. ஓகேவா? மைனஸ் ஆஃப் -20 அப்போ பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அகைன் என்ன ஆயிரும்? மைனஸாக மாறிடும். அப்போ 30 - 20 வந்து 10ஆக மாறிடுமா? இது கிரேட்டர் சிம்பிள், கிரேட்டர் நம்பர் வந்து 30, அதோட சிம்பிள் இந்த மைனஸ். அப்போது ஈக்குவல்ஸ் டு -10. இப்படி எழுதலாம், நம்ம இஷ்டம் தான். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், சரி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அகைன் என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ் தானே. அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சரி, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் தானே. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் மைனஸ் தான். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலுமே என்ன வரும்? இது தானே வரும், மைனஸ் தானே வரும். அதுதான் இங்கே கொடுக்குறாங்க. இப்போ மைனஸ் இருக்கு. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அகைன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? ஈக்குவல்ஸ் டு மைனஸ் தானே. அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இப்படின்னு இருக்குன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அகைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? ப்ளஸ். இப்போ ப்ளஸ் தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இதை நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். கிளாஸ் புரியலன்னா உங்களுக்கு வந்து புரியலன்னு சொல்லுங்க. ஓகேவா? தெரியும், மேக்ஸ் வந்து கவனிக்கிறது கொஞ்சம் தூக்கமாக தான் இருக்கும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, மேக்ஸ் கவனிக்கிறது கொஞ்சம் தூக்கமாக தான் இருக்கும். புரியலன்னா தூக்கமாக இருக்கும். புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சம் சால்வ் பண்ண உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இங்கே பாருங்க, சி. அடுத்து சம் இஸ் 0 அப்படின்னா சம்முன்னு என்ன? அடிஷன் பண்ணால் 0 ஆயிரும். சப்போஸ் நான் ஒரு வேல்யூ நெகட்டிவாக எடுத்துக்கிறேன், +7 எடுத்துக்கிறேன், 0 வந்துடும். -12 +12 0
அப்படி இல்லையா சிம்பிள் அதே தான். இப்போ 18 மைனஸ் 18 சரி ப்ளஸ் பண்ணுமா, ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 18 0 தெளிவாக போட்டுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 18 0 சிம்பிள், அவ்வளோதான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 18 மைனஸ் 18 0 முடிஞ்சு போச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் நீங்கள் என்ன குரூப்ஸ்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரூப்பை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சேனல்லையும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லையா அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்க யாருக்காச்சும் ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு டொனேட் பண்ணுங்கள். இந்த QR கோட் இருக்கும், இந்த QR கோட் யூஸ் பண்ணியும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஆர் இந்த UPI மூலியமாகவும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம சேனலில் இன்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்கம் வர்றதுக்கு ரெவன்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே ஆர் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியோ இல்லை UPI மூலியமாவோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் டொனேஷன் வருதுனாலுமே அதில் 30%லேருந்து 40% வரைக்கும் படிக்கிறோன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் படிக்கிறதுக்கு எக்கனாமிக்கலி வந்து எங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு இருக்கவங்க, எக்கனாமிக்கலி வீக்கில் இருக்கவங்க, அவங்ககிட்ட நம்மக்கிட்ட ஒரு ஸ்டடீஸ்க்கான உதவி வந்து நம்ம செய்வோம். அந்த 30 to 40% அவங்களுக்கான ஸ்டடீஸ்க்கான சப்போர்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அவங்க டேர்ம் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ஆர் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரிஸ், புக்ஸ், ஸோ இந்த மாதிரி வாங்கணும். ஸோ இந்த மாதிரினாலுமே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள். அதுலேருந்து 30 to 40% இந்த QR கோடில் மட்டும் நீங்கள் பண்ணுறதில்ல, நம்மளுக்கு மானிட்டைசேஷன் சேனல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய காசுலேயும் சரி 30 to 40% வந்து நம்ம ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸாமை வந்து எழுதுகிறவங்க அவங்களுடைய எக்கனாமிக்கல் செக்ஷன் வீக்கராக இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ நிறைய நல்லா படிக்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்து பவர் இருக்குது, மணி இருக்குது அப்படின்னாலுமே அவங்களும் அந்த எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். பட் மெயினாக வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் மெயினாக கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்கள யார் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ ஹையஸ்ட்டாக ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். 4 to 5 மெம்பர்ஸில் யார் ஃபஸ்ட்டு 5 வராங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபீஸோ இல்லை ஸ்டேஷ்னரிஸோ புக்ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த 30 to 40% அது எக்ஸ்ட்ரானாலுமே நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறோம். அதனால தான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஹோம் டியூஷன் 3மே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹோம் டியூஷன் சென்னை சர்க்கிளில் மட்டும்தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அகாடமிக் இயர் முடிய போகுது, அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்த அகாடமிக் இயர்க்கான டியூஷன் வேணும் அப்படின்னா, கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை மெசேஜ் பண்ணியிருக்கேன். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணியே நீங்கள் உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம், தேவையான இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இப்போ சம்மர் கிளாஸ் வேணும், எக்ஸாம் முடித்த உடனே சம்மர் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சம்மர் கிளாஸ்க்கும் எங்ககிட்ட வந்து அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணி என்னையிலேருந்து சம்மர் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணும், எந்த டைமு என்ன டேட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், ரைட் அ பேர் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். இது நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் whose difference gives 8. ஓகேவா? அதாவது 2 நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எழுதணும், அதோட டிஃப்ரென்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ்னா மைனஸ் தானே, சம் தானே, அது டிஃப்ரென்ஸ் தானே இருக்கணும், மைனஸ் பண்ணோம்ல. அது வந்து நம்மளுக்கு 8 கிடைக்கணும். என்ன 8? +8 நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகேவா? சரி, சால்வ் பண்ணுவோம். ஏ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ நம்மளுக்கு 8 வேணும் அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தேவை? 8னா 7 + 1 8ன்னு வருமா? சரி, 7 + 1 8ன்னு வரும். ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை? டிஃப்ரென்ஸு, சம் எடுக்கணும். அப்போது என்ன பண்ணலாம்? நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் 7 இங்கே நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன எடுத்துக்கலாம்? ஸோ 7 வந்து பார்த்தீங்கன்னா 7 எடுத்தோம், இது வந்து -1ன்னு எடுத்துக்கிறேன். 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? ப்ளஸ்ன்னு வந்துடுமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ அப்போ 7 + 1 8 தான். கிரேட்டர் சிம்பிள் இது 7 தான், அதோட கிரேட் சிம்பிள் என்ன? ப்ளஸ். ஸோ அதனால +8 வந்துருச்சா? +8 போட்டாச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதோ ஒரு நம்பர் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அகெயின் பி பார்ப்போம். ரைட் அ நெகட்டிவ் இன்டீஜர் அண்ட் அ பாசிட்டிவ் இன்டீஜர் whose sum is -5. என்ன சொல்கிறாங்க? ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். ஓகேவா? ஒரு நெகட்டிவ் இன்டீஜர், ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், ரெண்டுத்தையும் சம் ப்ளஸ் பண்ணும் போது நம்மளுக்கு -5ன்னு வரணும். ஓகேவா? ஒரு ஃபஸ்ட்டு ஒரு
-5ன்னு வரணும். நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு 10 எடுத்துப்போம், ஒரு 5 எடுத்துப்போம். இங்கே என்ன பண்ணோம்? சம்மா ப்ளஸ் பண்ணணுமா? ஸோ இது என்ன 5, இது என்ன 10, -10 +10 -5 +5 சொல்லிட்டு இங்கே நம்ம டிசைட் பண்ணிப்போம். நம்மளுக்கு என்ன தேவை? ஆன்சரு -5ன்னு தேவை. -5 வரணும்னா நான் என்ன பண்ணலாம்? இங்கே -10ன்னு போட்டுக்கலாமா? 10 கிட்ட மைனஸ் போட்டேன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் தான். அப்போ 10ல் 5 போயிடுச்சுன்னா 5 தான். ஆனால் கிரேட்டர் நம்பர் எது? 10. அதோட சிம்பிள் -5 போட்டாச்சா? வந்துருச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? சி. ரைட் அ நெகட்டிவ் இன்டீஜர் அண்ட் அ பாசிட்டிவ் இன்டீஜர் whose difference is -3. அதாவது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒரு நம்பர் போட்டுக்கணும். மேலே நம்ம அதான் பண்ணியிருப்போம். ஒரு நெகட்டிவ் இன்டீஜர், ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இங்கே. அப்போ டிஃப்ரென்ஸ்னால் நடுவில் மைனஸ் வரும். இங்கே ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஈக்குவல்ஸ் டு -3 வரணுமா? சரி, ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் என்ன பண்ணலாம்? இங்கே வந்து 7 போட்டுக்கலாமா? ஸோ 3 எப்போ வரும்? 7ல் 5 போயிடுச்சுன்னா 3, 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. அப்போ 7ல் இங்கே நம்ம 4 போட்டுப்போம். 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. ஆனால் நல்லா பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே ஆகும். எப்படி இங்கே நம்மளுக்கு -3ன்னு வரும்? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4யும் நான் -4 மாற்றிக்கிறேன். இந்த 4யும் -4 மாற்றிக்கிறேன். இப்போ என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அகெயின் இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போது 7யும் 4யும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3. கிரேட்டர் நம்பர் என்னது? 7. 7ஓட சிம்பிள் என்னது? மைனஸ். அப்போ -3. ஓகேவா? உங்களுக்கு எப்படி வருதோ அப்படியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா, மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நெகட்டிவ் இன்டீஜர், ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஆர் சிம்பிளாக போடணும் அப்படின்னா, இப்போது சிம்பிளாக எடுக்கணும் அப்படின்னா 0 எடுத்துக்கலாமா? 0 வந்து ஓல்டு நம்பர் தானே சார், நீங்கள் என்ன இன்டீஜரை சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படியே நல்லா கவனிச்சிருந்தனா தெரிஞ்சிருக்கும். சரியா? நல்லா கவனிச்சிருந்தனா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணியிருப்போம்? ஒரு நம்பர் லைன் போட்டு ஒன்று சொல்லி கொடுத்துருப்போம். ஞாபகம் இருக்கா? நம்பர் லைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் போடுவோம். இங்கே 0 இருக்கும், இங்கே வந்து 1, இங்கே வந்து +1 2 3 அப் டு போயிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் -1 -2 -3ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ 0 எங்கே இருக்குது? 0 வருதில்ல இன்டீஜர் இல்லை. அப்போ 0 இஸ் அன் இன்டீஜர். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு -3 அப்படின்னா -3 மைனஸ் ஆஃப் 0. இது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக மாறிடுச்சா? 0ன்றது பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லை, நியூட்ரல். ஓகேவா? ஒரு இன்டீஜராக மாறிடுச்சு. அப்போ -3 0 கூட எதை மைனஸ் பண்ணாலும் ப்ளஸ் பண்ணாலும் அதே நம்பர் தானே வரும். அப்போ 0 கூட நான் -3 பண்ணேன் அப்படின்னா எனக்கு -3 தான் வருது. வந்துருச்சு ஆன்சர். சிம்பிள் தானே. நெக்ஸ்ட் போகலாமா? சரி, இங்கே பாருங்க. இன் அ குவிஸ் டீம் ஏ ஸ்கோர்டு -40 10 0. ஓகேவா? -40 10 0. -40 நெகட்டிவ் மார்க்கில் போயிடுச்சு, தப்பா சொல்லி. டீம் பி ஸ்கோர்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 10, செகண்ட் ரவுண்டில் 0, தேர்ட் ரவுண்டில் -40, மூணாவது ரவுண்டில் 40 மார்க் புட்டுன்னு போயிடுச்சு. அவ்வளோதான். இன் 3 சக்ஸசிவ் ரவுண்ட்ஸ் விச் டீம் ஸ்கோர்டு மோர்? இந்த 3 ரவுண்டில் எந்த டீம் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? கேன் வி சே தட் வி கேன் ஆட் இன்டீஜர்ஸ் இன் எனி ஆர்டர்? இன்டீஜர்ஸை எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். டீம் ஏ எதுக்கு ட்ரை பண்ணிட்டு பார்த்தாலே, ஏன் சார் பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் ஏன் சார் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கரெக்டாக பார்த்தாலே தெரியுது தான், என்ன பண்ணுறது, போட்டு காட்டணும்ல. ஸோ -40 10 0. இங்கேயும் 10 0 -40 மூணுத்துலேயும் ஒரே நம்பர் தானே இருக்குது. 40யும் மைனஸில் இருக்குது, ரெண்டுத்துலேயும் 10 ப்ளஸில் இருக்குது, 0 ரெண்டுத்துலேயும் 0 இருக்குது. அப்போ ஈக்குவலாக தான் சார் இருக்கும். இது ஏன் சார் போட்டுக்கிட்டு அப்படின்னா, உனக்கு புரிஞ்சா போதுமா, மற்றவனுக்கு புரிய வேணாமா? அதுக்காக தான் போடுறது. சரியா? ஸோ டீம் ஏ. அதுவும் இல்லாமல் இது பேசிக்டா, பேசிக் படிச்சிருந்தால் தான் நீ வந்து 8th வந்து நல்லா யூஸ் ஆகும், 9th யூஸ் ஆகும், 10th யூஸ் ஆகும். எல்லாத்துலேயுமே இங்கே நீ படிக்கிறது இந்த கிளாஸோட முடிய போகிறது இல்லை, அடுத்தடுத்த கிளாஸில் கண்டினியூ ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நல்லா பேஸ்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சாதான் பில்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ்மெண்ட்டே வீக்காக இருந்தால் பில்டிங் வந்து கடகடன்னு ஆடிடும். ஸோ அதனால் பேஸ்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள், பேஸ் நல்லா படிக்கணும், அதுக்கு தான். ஸோ டீம் ஏ வந்து என்னது? -40 அப்புறம் 10 0. இது மொத்தமாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா -40 + 10. 0 வந்து நம்ம கணக்கே எடுத்துக்க போகிறது இல்லை, 0 தானே. அதனால் -40 + 10 ரெண்டுத்தையும் பண்ணால் என்ன வரும்? -30ன்னு வருமா? -40 + 10 -30. அதே மாதிரி டீம் பி எடுத்தோன்னா அதே மாதிரி தான் 10 0 -40. 0வை போடான்னு முற்று தள்ளிடுவோம், கணக்கெடுக்க போகிறது இல்லை. -40 + 10 இதுவும் என்னது? -30. அப்போது டீம் ஏ ஈக்குவல்ஸ் டு டீம்
பி ஈக்குவல்ஸ் டு -30. ரெண்டு பேருமே -30 தான் எடுத்திருக்காங்க. சேம் வேல்யூ. அப்போது nobody scored more or less, both are same தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை முடிச்சுட்டு can we say that we can add integers in any orderல தானே நம்ம பண்ணியிருக்கோம். இது any orderல தானே நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ yes, we can add integer in any order. ஓகேவா? in any order. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் fill in the blanks to make the following statement true. இப்போ இந்த blankல இருக்கக்கூடிய fill in the blanks நான் blank fill பண்ணனும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்டா எடுத்துட்டு வரணும். ஸோ -5 + 8 ஈக்குவல்ஸ் டு இது என்ன எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சோம்ல a + b = b + a படிச்சோமா? எந்த ப்ராப்பர்ட்டி படிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ a + b = b + a. இப்போ -5 -8 இருக்கு, நடுவில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ இங்கே வந்து பாருங்க -8 இருக்கு ப்ளஸ். அப்போ இங்கே என்ன வரணும்? -5 வந்தால் தான் சேம் ஆகும். ஈக்குவல் டு எல்ஹெச்எஸும் சேம் ஆகும், ஆர்ஹெச்எஸும் சேம் ஆகும். புரியுதா? ப்ராப்பர்ட்டி இதுதான் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து படிக்கணும் அப்படின்றது. a + b = b + a. இங்கே வந்து பாருங்க -53 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு -53. -53 கூட எந்த நம்பர் சேர்த்தாடா -53 வரும்? 0. சிம்பிளா இப்போ தானே படித்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சிம்பிளஸ்ட் வே 0 போட்டு எடுத்துட்டு வந்துடலான்ட்டு 0. இப்போ 17 + டேஷ் = 0. இப்போ 17 கூட -17 ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 வந்துருமா? 17 கூட -17 ஆட் பண்ணால் 0 வந்துருமா? இது எல்லாமே நம்ம படித்த அந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதுதான் இது எல்லாமே. அப்புறம் அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அடிட்டிவ் இன்டீஜர், மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் அதுதான் இது எல்லாமே ஃபுல்லாக. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 13 + -12 + dash = 13 + -12. இது என்னது? இங்கே பாருங்க a + b + c. ஓகேவா? a + b + c. abக்கு ஒரு பிராக்கெட் இருக்கும். இங்கே வந்து பாருங்க a + b + c. bcக்கு ஒரு பிராக்கெட் இருக்கும். படித்தோம்ல அதே தான், ப்ராப்பர்ட்டியில் படித்தோம்ல அதே தான். அப்போது 13 -12 இருக்குது, இங்கேயும் 13 -12 இருக்குது. இங்கே என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குது? -7. அப்போ அந்த -7 போட்டு முடிஞ்சிருச்சு ஆன்சரு. எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு? அதே மாதிரி இங்கே பாருங்கள் -4. இதுவும் அதே தான். a + b + c. பியும் சியும் ப்ராக்கெட்டில் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் a + b ப்ராக்கெட்டில் இருக்குது, ப்ளஸ் சியை நம்ம இங்கே எடுத்து எழுதணும். அவ்வளோதான், சிம்பிள். இதுவும் முடிஞ்சிருச்சு. -4 இருக்குது, +15 + 15 இருக்குது, -3. அப்போ இங்கே -3. அவ்வளோதான். வா அடுத்து போகலாம்.